அத்தியாயம் 20. சஞ்சு தமிழ் ஆடியோ நவர்ஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஜானகி கேட்டது கடமை என்றாலும் மலரின் பெற்றவர்களோ தன் வீட்டு மாப்பிள்ளைக்கு செய்வதை கடமையாக எண்ணாது உரிமையாகவே அன்போடு செய்தனர். மலருக்கு இதனால் பெற்றோரின் மீது வருத்தம்தான். இப்போது அவர்களுக்கு பெரிதாக வருமானமும் இல்லை. வள்ளியும் முன்பு போல வீட்டு வேலைகளுக்கு செல்வதில்லை. மகளை கட்டி கொடுத்த வீட்டிற்கு தங்களால் எந்த தலைகுனிவும் வரக்கூடாது என்றே இந்த வேலை பார்ப்பதை தவிர்த்தார். உழைத்து சாப்பிடும் எந்த வேலையும் அவர்களுக்கு கௌரவ குறைச்சல் இல்லைதான். ஆனால் ஜானகியை பொறுத்தவரை குறைச்சல் தானே. ஜானகியும் திருமணம் முடிந்த கையோடே வள்ளியிடம் சொல்லிவிட்டார். எங்களுக்கு சம்மந்தியா இருக்க உங்களுக்கு தகுதி இல்லைதான். அதுக்குன்னு இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சு சொந்த பந்தம் முன்னாடி எங்களை தலைக்குனிய வச்சிடாதீங்க என்று சொல்லி இருந்தார் ஜானகி. அதனாலே வீட்டு வேலையை விட்டுவிட்டு கூலி வேலைக்கு செல்கிறார். முன்பை விட வருமானமும் ஒரு படி குறைவுதான். முத்துசாமியும் பேக்கரி கடை ஒன்றில் வேலை செய்கிறார். கடன் வாங்காத வரையில் இந்த 2 வருமானமே அவர்களுக்கு போதுமானதாய் இருந்தது. ஆனால் இனியும் அப்படி இருக்காதே. இதையெல்லாம் நினைத்துதான் கவிமலர் வேதனைப்படுகிறாள். அதனால் தன் பெற்றோரின் துயர் துடைக்க அவளும் ஒரு முடிவை யோசித்து வைத்திருக்கிறாள். ஆனால் அது எந்த அளவிற்கு செல்லுபடியாகும் என்பதை அவள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மலரின் பெற்றோரும் விடாப்பிடியாக இருக்க பாரிவேந்தன் அவர்களுக்காக சற்று இறங்கி வந்தான். ஆனால் பாரி விதித்த கட்டுப்பாடுதான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரிங்க மாமா, நான் இந்த நகையை வாங்கிக்கிறேன் என்று பாரி கூறியதும் அவர்கள் முகமோ மலர்ந்து போனது. ஆனால் அவன் அடுத்து உதித்த வார்த்தைகளை கேட்டதும் அவர்கள் மனமோ வாடி போனது. இந்த நகை வாங்க எவ்வளவு செலவாச்சோ அதுக்கான பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த பணத்தை வாங்க நீங்கள் சம்மதிச்சா மட்டும்தான் நானும் இந்த நகையை வாங்கிப்பேன் என்று கராராக சொன்னான் பாரிவேந்தன். உங்களை கஷ்டப்பட விட்டுட்டு நாங்கள் எப்படி அங்கே நிம்மதியாக வாழ முடியும் என்ற வார்த்தையில் அவர்கள் மனதில் உயர்ந்து நின்றான் பாரிவேந்தன். இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்க எந்த காலத்தில் என்ன புண்ணியம் செய்தோமோ என்று எண்ணி மனம் நிறைந்து போயினர் வள்ளியும் முத்துசாமியும். மாப்பிள்ளை, உங்கள் நல்ல மனசு எங்களுக்கு புரியுதுதான். ஆனால் இந்த பணத்தை வாங்கிட்டா 4 பேர் என்ன பேசுவாங்க? அது மரியாதையாக இருக்காது மாப்பிள்ளை. பொண்ணை கட்டி கொடுத்துட்டு மாப்பிள்ளையோட காசில் வாழ்கிறாங்கன்னு ஒரு பேச்சு வந்துடும். என்னால் முடிஞ்சதை தான் நான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன். எங்களை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் இதை வாங்கிக்கோங்க மாப்பிள்ளை என்று பேசினார் முத்துசாமி. அப்போது அந்த வீணா போன 4 பேருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கூட நீங்கள் எனக்கு கொடுக்கல, அப்படித்தானே மாமா என்று கோபமாக கேட்டான் பாரி. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை மாப்பிள்ளை என்று பதறி போனார்கள் மலரின் பெற்றவர்கள். அப்போ என் பேச்சு கேட்டு பணத்தை வாங்கிக்கோங்க. 4 பேர் என்ன 40 பேர் வந்தாலும் நெஞ்ச நிமித்தி சொல்லுங்க. என் மருமக எங்களுக்கு செஞ்சா உங்களுக்கு என்னடா வந்துச்சுன்னு நறுக்குன்னு ஒரு கேள்வியை திருப்பி கேளுங்க. ஒருத்தனும் பதில் பேச மாட்டான். அப்படியும் பேசினா பேசுறவனையெல்லாம் பணத்தை எடுத்து வைக்க சொல்லி பாருங்க. பின்னங்கால் புறணையில் அடிக்க ஓடி போயிருப்பானுங்க. இவனுங்களையெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது மாமா. இப்போதைக்கு இந்த நகை உங்ககிட்டே இருக்கட்டும். நான் வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு வந்த பிறகு இதை வாங்கிக்கிறேன் என்று பாரிவேந்தன் கட்டளையாக கூறினான். முத்துசாமி வள்ளியை பார்க்க அவர் சரி என்பதாக தலை அசைக்கவும் பாரியின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார் முத்துசாமி. மருமகனின் குணத்தை எண்ணி சிலாகித்த வேளையில் ஜானகியை பற்றி மறந்துவிட்டார் வள்ளி. ஆனால் கவிமலர் மறக்கவில்லை. அதனால் எனக்கு இந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லை. நீங்களும் பணம் கொடுக்க வேணாம், அந்த நகையும் வாங்க வேண்டாம். இந்த நகையை வாங்கின இடத்துல கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கி வாங்கின கடனை அடைங்க என்று அழுத்தம் திருத்தமாய் கூறினாள் கவிமலர். ஏண்டி, பணம் நான் தரக்கூடாதா? இல்லை என்கிட்ட இருந்து வாங்குறதுல உனக்கு விருப்பம் இல்லையா என்று கோபமாக கேட்டான் பாரிவேந்தன். அவள் வேண்டாம் என்று மறுத்ததில் அவனுக்குள் இருந்த முரடன் முழித்து கொண்டு சீர ஆரம்பித்தான். நீங்கள் தரேன்னு சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான்.
ஆனால் இது உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அந்த 4 பேரை கண்டுக்காம கடந்து போகிற மாதிரி உங்கள் வீட்டு ஆளுங்களையும் நம்ம கடந்து போக முடியாதுங்க. இவங்க கேட்குற கேள்விக்கு நாம் பதில் சொல்லி தான் ஆகணும். ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இது பிடிக்காம கூட போகலாம். உங்களுக்கு இருக்க பெருந்தன்மை எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அதனால தான் சொல்கிறேன், இந்த பணம் கொடுக்கறதெல்லாம் வேணாம். இதனால் தேவையில்லாத மனஸ்தாபம் தான் வரும் என்று ஜானகியை மனதில் வைத்தே இவ்வாறு சொல்லி இருந்தாள் கவிமலர். அவள் சொல்வதில் இருந்த நியாயம் மலரின் பெற்றவர்களுக்கு நன்றாகவே புரிந்தது. ஆனால் கோபத்தில் இருக்கும் முரடனுக்கோ வீம்புக்கென்றே அவள் கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அடமாக நின்றான் பாரி. மலர் சொல்றதும் சரிதான் மாப்பிள்ள. நீங்க நகையை வாங்கலனா கூட பெருசா பிரச்சனை வராது. ஆனா உங்க காசை வாங்கி உங்களுக்கே சீர் செஞ்சோம்னு வீட்டுக்கு தெரிய வந்தா அது நல்லா இருக்காது மாப்பிள்ள என்று எடுத்து சொன்னார் வள்ளி. ஆனால் அதை அவன் கேட்டால் தானே. அத்தை, எங்க வீட்டாளுங்க யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. அதே போல நான் ஒன்றும் வீட்டோட பொது காசை எடுத்து உங்களுக்கு தரப்போறதில்ல. நான் இத்தனை வருஷமா சம்பாதிச்சு வச்சிருக்க காசை கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன். அதிலிருந்து கொடுக்கும்போது யார் என்ன சொல்ல போறாங்க என்று கர்வமாய் உரைத்தான் பாரிவேந்தன். இல்லைங்க, இது சரி வராது என்று மலர் முரண்டு பிடிக்கவும், எல்லாம் சரியா வரும், பேசாம கிளம்பு என்று சொல்லியபடி வேகமாக வெளியே சென்று விட்டான். முத்துசாமி மாப்பிள்ளையை சமாதானப்படுத்த வேண்டி அவன் பின்னே சென்றார். இப்ப என்னடி பண்றது என்று கையை பிசைந்தவாறே வள்ளி மகளை கேட்கவும், இப்ப வந்து கேளு என்ன பண்றதுன்னு. முதல்ல யாரை கேட்டு இந்த நகையெல்லாம் வாங்குனீங்க? இப்படி செய்ய போறதா நீ கூட என்கிட்ட சொல்லவே இல்லையேம்மா. முன்னாடியே நீ நகையெல்லாம் வாங்கி வச்சிருந்தா நான் வந்ததும் என்கிட்ட காட்டியிருப்ப. ஆனா நீ அப்படி செய்யவும் இல்லை, சீசனத்தை பற்றியெல்லாம் பேசவும் இல்லை. நீ இப்படி திடீர்னு எடுத்து செய்கிறத பார்த்தாதான் எனக்கு சந்தேகமே வருது. இப்படி 2 நாளில் அவசர அவசரமாக கடன் வாங்கி செஞ்சுருக்கேன்னா இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்கணும். உண்மையை சொல்லுமா என்று தன் மனதில் எழும்பிய சந்தேகத்தின் நூலை சரியாக பிடித்து விவரமாய் கேள்வி கேட்டுவிட்டாள் மலர். மகளின் விவரத்தை கண்டு பயம்தான் வந்தது வள்ளிக்கு. வர வர ரொம்ப கேள்வி கேட்குற மலரு. இதுக்கு பின்னாடி யாரும் இல்லை. ஊர் உலகத்துல செய்கிற முறையத்தான் நானும் என் பொண்ணுக்கு செய்ய நினைச்சேன். எங்கே கண்டுபிடித்து விடுவாளோ என்று அஞ்சியே படபடப்பாய் கூறினார் வள்ளி. முறை செய்கிற அளவுக்கு தான் நமக்கு வசதி இல்லையே. ஏன் உன் சம்மந்தி எதுவும் செய்ய சொல்லி தூது அனுப்புனாங்களா? எப்படியும் உண்மையை கூறமாட்டார் என்று தெரிந்தே மலர் கேட்டுவிட்டாள். மகள் கூறியதை கேட்டதும் பதறி போனார் வள்ளி. அவரின் பதற்றத்தை கவனித்து விட்டாள் மலர். ஆனால் வள்ளி முடிந்த மட்டும் சமாளிக்கவே செய்தார். இறுதியில் மலர் தன் அம்மாவின் கையை எடுத்து தன் தலைமேல் வைத்தபடி கேள்வி கேட்டாள். உன் பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்லுமா, இதுக்கெல்லாம் அத்ததான காரணம்? ஊசலாடி கொண்டிருந்த பானையை உடைத்தவாறு அதிரடியாக கேட்டே விட்டாள் மலர். அந்நேரம் மலரை கூப்பிட உள்ளே வந்த வேந்தனோ தன் அம்மாவின் பெயர் அடிபடவும் அதே இடத்தில் சிலையாக நின்றான். முதலில் மலர் மேல்தான் அவனுக்கு கோபம் வந்தது. தேவையில்லாது அம்மா மேல் பழி போடுவதாக நினைத்து ஆத்திரம் அடைந்தான் ஜானகியின் உத்தம புத்திரன். அதே ஆவேசத்தோடு மலரை நோக்கி அடியெடுத்து வைத்த வேளையில் வள்ளி உரைத்த வார்த்தையை கேட்டு உறைந்து நின்று விட்டான் பாரிவேந்தன். வள்ளியோ மகளின் இச்செயலை கண்டு பதறி போனவர், ஜானகி போனில் பேசியதில் இருந்து நகைக்கு ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் அலைந்த கதை வரை ஒன்று விடாது அழுகையோடு சொல்லி முடித்தார். அவரின் அழுகை சீரை செய்ய சொன்னதற்காக இல்லை, தன் மகளின் வாழ்வை நினைத்தே பயந்து போய் அழுதார் வள்ளி. இதை வேந்தனும் உணர்ந்தான். அவரின் கண்ணீரை பார்த்து ஒரு ஆண் மகனாய் கூனி குறுகி போனான் பாரிவேந்தன். இனி அவள் என் பொறுப்பு என்று தாலி கட்டி அழைத்து வந்த பின்னும் பிறந்த வீட்டை எதிர்பார்த்து வாழ்க்கை நடத்தும் வகையிலா அவளை நாம் வைத்திருக்கிறோம் என்று தன் மீதும் தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய தன் அம்மாவின் மீதும் கோபம் கொண்டான் பாரிவேந்தன். தன் அம்மாவா இப்படி என்று நினைக்க நினைக்க உள்ளம் ஆற்றாமையில் பொங்கியது.
அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு மலரும் துடிதுடித்து போனாள். அவங்க கேட்டா நம்ம செஞ்சே ஆகணுமா என்ன? செய்யாம விட்டா என்ன பண்ணிடுவாங்க? இப்படி எனக்காக நீங்க ஏன் கஷ்டப்படணும்? கட்டி கொடுத்ததோட உங்க கடமை முடிஞ்சதுன்னு இருங்கம்மா. அங்கே எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளித்து வாழ்ந்துப்பேன் என்று மலரும் கண்ணீர் வழிய இயலாமையோடு சொன்னாள். என்னடி பேசுகிற? உன்னை நாங்கள் அப்படி விட்டுருவோமா என்று அவளின் கண்ணீரை துடைத்தபடி வள்ளி சொல்லவும் அங்கே வந்தான் பாரிவேந்தன். மாப்பிள்ளையை கண்டதும் முகத்தை துடைத்து இயல்பாக மாற்றிய வள்ளி, அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, இவளுக்கு பிறந்த விட்டு விட்டு போகிறத நினச்சி ஒரே அழுக என்று சொல்லி சமாளித்தார். அவர்கள் இருவரையும் அழுத்தமாய் பார்த்தவன் எதுவும் பேசாது மலரின் கையை அழுத்தமாய் பற்றி வெளியே அழைத்து வந்தான். இருவரிடமும் போய் வருவதாக தலையசைத்துவிட்டு வண்டியை இயக்கினான் பாரி. மலர் ஏறவும் அந்த வீதியை கடக்கும் வரை மெதுவாக இயங்கிய வண்டியோ சாலையை அடைந்ததும் புயல் வேகத்தில் பறந்தது பாரியின் கைகளில். பாரிக்கு மனமே ஆறவில்லை. தன் அம்மாவிடமிருந்து அவன் இதை சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அடிக்கடி வண்டியின் பக்கவாட்டு கண்ணாடியில் தெரிந்த மலரின் முகத்தையும் கவனித்து கொண்டேதான் வண்டியை ஓட்டினான். என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பேன்னு சொன்னாலே, அப்போ அம்மா இவளை நல்லா பார்த்துக்கலையோ என்ற சந்தேகம் பாரியின் மனதில் வளர ஆரம்பித்தது. ஆனாலும் தன் தாயை பற்றி இன்னும் முழுதாக அறியாது போனதால் அப்படி இருக்காது என்று நட்பாசை கொண்டான் பாரிவேந்தன். மலரோ வாடிய முகத்தோடு மனம் முழுக்க வேதனையோடு அவனோடு பயணம் செய்தாள். வீடு வந்ததும் அவள் பாட்டிற்கு இறங்கி உள்ளே சென்றாள். ஜானகி கூடத்தில்தான் அமர்ந்திருந்தார். மலர் அறைக்கு செல்லும் வரை அவளை முறைப்போடே பின் தொடர்ந்தது அவரின் விழிகள். வண்டியை நிறுத்திவிட்டு பாரிவேந்தன் உள்ளே வந்தான். அவன் வாசலில் கால் வைக்கும் போதே பாரியை தலை முதல் கால் வரை ஜானகியின் லேசர் கண்கள் கூர்மையாக ஆராயத் தொடங்கியது. ஆராய்ச்சியின் இறுதியில் பாரியின் கழுத்தில் அவர் எதிர்பார்த்த தங்கச் செயினும் கைகளில் மோதிரமும் இல்லாததை பார்த்ததும் ஜானகியின் முகமோ கோபத்தில் சிவந்து போனது. தான் அவ்வளவு தூரம் சொல்லியும் எதுவும் செய்யாது அனுப்பியுள்ளனர் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்க வேண்டும் என்று மனதினுள்ளே ஆவேசம் கொண்டார் ஜானகி. பாரி அருகே நெருங்கி வந்ததை கண்டதும் தன்னை இயல்பாக இருப்பது போல காட்டிக்கொள்ள பிரம்ம பிரயத்தனம் செய்தார் ஜானகி. ஆனால் அவர் அறியாத ஒன்று, மகனை ஆராயும் ஆர்வத்தில் அவனும் தன்னை உன்னிப்பாக கவனிப்பதை அறியாது போய்விட்டார். ஆம், பாரி வீட்டிற்குள் வந்த நொடியில் இருந்தே அன்னையை கண்காணிக்க தொடங்கிவிட்டான். ஜானகியின் பார்வை கடுப்பில் இருந்து இயல்பானது வரை அனைத்தையும் கவனித்தவனோ, ஆராய்ந்து முடிச்சிட்டிங்களா, இல்லை இன்னும் மிச்சம் இருக்கா என்று விரக்தியில் கேட்டான் பாரி. என்ன தம்பி சொல்ற? எனக்கு எதுவும் புரியலையே என்று குழப்பமாக கேட்டார் ஜானகி. உண்மையில் அவருக்கு அவனின் கேள்வி புரியவில்லைதான். நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லம்மா. என்னை அசிங்கப்படுத்தவே இதெல்லாம் பண்றீங்களாமா என்று அருகே இருந்த பொருட்களை தள்ளி விட்டபடி ரௌத்திரமாய் கேட்டான் பாரிவேந்தன். அந்த சத்தம் கேட்டு அனைவரும் கூடத்திற்கு வந்தனர். மலரோ என்ன ஆனதோ என்று புரியாது அங்கே வந்தாள். பாரி, என்னடா ஆச்சு? இப்ப எதுக்கு அம்மா கிட்ட சத்தம் போடுற என்று ரகுநாதன் அதட்டலாய் கேட்டான். ராஜமாணிக்கமும் அதே கேள்வியோடு மகனை பார்த்தார். ஏங்க, 2 நாளா மகனை பார்க்கலையேன்னு இவன் உள்ள வந்ததும் ஆசையா பார்த்தேன். அதுக்கு போய் என்கிட்ட சண்டைக்கு வராங்க என்று தன் கணவனிடம் புகார் வாசித்தார் ஜானகி. என்ன ஆசையா பார்த்தீங்களா? எப்படிமா இப்படி பொய் சொல்ல முடியுது? ஒருவேளை எனக்கும் சில உண்மைகள் தெரியாம இருந்திருந்தா நானும் நீங்க இப்ப சொன்னதையெல்லாம் முட்டாள் மாதிரி நம்பி இருப்பேன் என்று வேதனையில் விரக்தியாக சிரித்தபடி கூறினான் பாரிவேந்தன். என்னடா உண்மை? நீ எதை பத்தி பேசுறேனே இங்க யாருக்கும் புரியல என்று ராஜமாணிக்கம் சொல்லவும், என் பொண்டாட்டி கட்டுன புடவையோட வந்தா போதும்,
நகையெல்லாம் அவங்க வீட்டில் இருந்து யாரும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு நீங்கள் எல்லாரும் சம்மதிச்சனால தானே நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் எதுக்கு சீர் செய்ய சொல்லி இவங்க வீட்டை தொல்லை பண்ணீங்க என்று கடுப்பாய் கேட்டான் பாரி. ஜானகிக்கு சகலமும் ஆட்டம் கண்டது. எப்படி இவனுக்கு உண்மை தெரிந்தது? இவள்தான் போட்டு கொடுத்து விட்டாளா என்ற வன்மத்தோடு மலரை பார்த்தார் ஜானகி. அம்மா, அவளை எதுக்கு இப்போ மறைக்கிறீங்க? அவளும் சரி, அவள் வீட்டு ஆளுங்களும் சரி, இப்போ வர உங்களை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லலை என்று சொல்லி அவரின் வன்ம பார்வையை முறியடித்தான் பாரிவேந்தன். மகன் அவளுக்கு ஆதரவாய் தன்னை எதிர்த்து பேசியதை கேட்டு அதிர்ந்து போய் நின்றார் ஜானகி. என்னப்பா சொல்ற? ஜானகி சீர் செய்ய சொல்லி கேட்டாளா? இது எப்போ என்று மகனிடம் கேட்ட மாணிக்கம் ஜானகிபுரம் திரும்பி, ஏய், என்னடி இது? யாரை கேட்டு நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண? ஏன் உங்க பொண்ணை கொடுங்கன்னு அவங்க வீட்டு வாசல்ல நீ போய் நின்னதெல்லாம் மறந்துடுச்சா என்று பாயிண்ட் பிடித்து சரியாக கேட்டார் ராஜமாணிக்கம். ஜானகிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஆளாளுக்கு தன்னை நிற்க வைத்து கேள்வி கேட்பதைக் கண்டு கொதித்து போனார். ஆமா, நான் கேட்டேன் தான். அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு? பையனை பெற்றவங்க கேட்கறத தான் நானும் கேட்டேன் என்று தன் பிடியில் உறுதியாக இருந்தார் ஜானகி. நீங்க ஒன்றும் உதவாக்கரைய பையனா பெக்கலமா? இப்படி மாமியார் வீட்டை எதிர்பார்த்து அதுல வாழ்க்கையை நடத்தவன் நான் இல்லை. எனக்கும் சரி, என் பொண்டாட்டிக்கும் சரி, எங்க தேவையை நிறைவேற்றுற அளவுக்கு என்னால் சம்பாதிக்க முடியும். ஏன் உங்க பையனால எதுவுமே தனக்கு செஞ்சுக்க வக்கீலேன்னு நினைச்சு அவங்க கிட்ட சீர் கேட்டீங்களா என்று சீற்றமாய் கேட்டான் பாரி. பாரி, நான் எதுக்காக கேட்டேன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா என்று மகனின் கோவத்தை கண்டு சற்று தனிந்து கேட்டார் ஜானகி. எதுக்காக கேட்டிருந்தாலும் தப்புதாமா. என்னை கட்டிட்டு வந்தவ என்னை பத்தி என்ன நினைப்பா? உங்க மகனுக்கு சம்பாதிக்க துப்பு இல்லைன்னு நீங்களே அசிங்கப்படுத்தின மாதிரி இருக்கு உங்க செயல் என்று ஆற்றாமையோடு கூறியவன் கோவத்தை சமன்படுத்த தலையை அழுத்தி கோதினான். மலருக்கு தன் கணவன் பேச பேச மனசெல்லாம் குளிர்ந்து போனது. பாரி அம்மாவை எதிர்த்து பேசுவான் என்று அவள் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. அப்படி இருக்கையில் இன்று அவளுக்காக மட்டும் இல்லாது அவளின் பெற்றவர்களுக்காகவும் பேசுவதை கேட்டு நன்றி உணர்வோடு அவனை பார்த்தபடியே நின்றிருந்தாள். ஜானகி ஒன்றும் பேச முடியாமல் தவித்து போனார். தன் மகன் தன்னை திட்டுவதை விட அவனின் மனைவிக்காக பேசுவதை எண்ணியே அவன் மேல் கோபம் கொண்டார். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இங்கே பாரி தன் அம்மாவிடம் கொடுத்து வைத்திருந்த பணத்தை கேட்டபோது அடுத்த ரகசியம் வெளியே வரவும் ரகு, ரேகா, ஜானகி என மூவருமே மாட்டிக்கொண்டனர்.